நவராத்திரி 9 நாட்கள். இது 9 நாட்கள் அல்லங்க, 9 படிகள். நம்ம லட்சியத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி 9 படிகள். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு விதமான சக்தி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில முதல் சக்தி, முதல் நாள் என்ன பண்ணணும், நம்மளோட இன்னர் டிமான்ஸை ஓவர் கம் பண்ணி இந்த டார்கெட்டை நோக்கி போறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்து, 2வது நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். நவராத்திரியுடைய 2ஆம் நாளான இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிணி தேவி அப்படின்னு நம்ம சொல்ற துர்கையினுடைய பிரம்மச்சாரிணி தேவி அப்படிங்கிற ஒரு துர்கை அம்சத்தை தான் நம்ம வணங்க போறோம். இதுதான் ஆல் இந்தியா லெவல்ல வணங்கக்கூடிய அந்த இது. நம்மளுடைய தமிழ் மரபுப்படி நம்ம வணங்கக்கூடிய இன்னைக்கு அந்த துர்கையுடைய பெயர் வந்து கௌமாரி அப்படின்னு சொல்லி வணங்க போறோம். இந்த பிரம்மச்சாரிணி தேவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிறது இந்த ஞானம், அந்த சாரிணி அப்படிங்கிறது பிராக்டிஸ் பண்றது. பிரம்மச்சாரிணினா ஒண்ணு அது வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை பிராக்டிஸ் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. பிரம்மம் அப்படிங்கிறது அந்த ஞானம், அந்த ஞானத்தை பிராக்டிஸ் பண்றது, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுதான் இந்த பிரம்மச்சாரிணி தேவி. அந்த தேவியைத்தான் இந்த 2ஆம் நாள், நவராத்திரியுடைய 2ஆம் நாளுக்கான தேவியாக வணங்க போறோம், வழிபட போறோம். இந்த நவராத்திரியுடைய முதல் நாள் நம்ம என்ன பார்த்தோம், முதல் நாள் வந்து நம்மளுடைய உள்ள தூய்மை, அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஒரு ஆரம்பிக்கிற டார்கெட்டை நோக்கி நம்மளுடைய முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோம். ஒரு இன்னர் பீஸ், ஒரு மன உறுதியையும், அந்த டார்கெட்டை நோக்கி போறதுக்கான ஒரு மன வலிமையும், ஒரு உள்ள தூய்மையும், அதாவது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வச்சுக்கக்கூடிய உள்ள தூய்மையை நம்ம அடையணும் சொல்லி ஃபர்ஸ்ட் டே அதை பார்த்த ஃபர்ஸ்ட் அதை ஒரு பேஸை செட் பண்ணணும். 2வது நாள் இப்ப என்ன, நம்ம சொன்ன மாதிரி நவராத்திரியுடைய முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறது இச்சா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இச்சா அப்படிங்கிறது வில். நம்ம ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு அதுக்கு தேவையானதுக்கு என்ன, நம்ம இந்த அஜித் படத்துல, முகவரி படத்துல சொல்றோம், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட், அந்த வில் நமக்கு வேணும். அந்த வில்ல குறிக்கக்கூடிய 3 நாட்கள் தான் முதல் 3 நாட்கள். அந்த வகையில 2வது நாள் நம்ம வந்து எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒரு பொறுமை, அந்த லட்சியத்தை நோக்கி அடையிறதுக்கான ஒரு சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கணும். இதுக்காகத்தான் இந்த ஒரு விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டதுக்காக இந்த 2வது நாள் நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அதை கொண்டு வந்து ஒரு கட்டுப்பாடோட, ஒரு தீர்மானத்தோட நம்ம இலக்க நோக்கி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த 2வது நாள் அப்படிங்கிறது. சோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கான சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு டிட்டர்மினேஷன் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மச்சாரிணி தேவியை நம்ம வணங்கி நம்ம ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிக்க போறோம். ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு முதல்ல நமக்கு வில், அதை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு எண்ணம், ஒரு ஆசை, அந்த லட்சியம், அந்த கனவு நமக்கு வேணும், அந்த வில் வேணும். அதுக்கு அடுத்ததுக்கான பிராக்டிஸ், அதுதான் வந்து கிரியா சக்தி. அது 4வது நாள்ல இருந்து வரும். சோ இந்த 2வது நாள் நம்ம இந்த பிரம்மச்சாரிணி தேவி அல்லது கௌமாரி தேவி கிட்ட நம்ம வேண்டக்கூடியது, நம்ம அடைய வேண்டிய அந்த ஒரு ட்ரைட் அப்படிங்கிறது அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு விடாமுயற்சி இதெல்லாம் இருக்கணும். நம்ம மன வலிமை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த், அதை வந்து நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தான் 2வது நாள் நவராத்திரியினுடைய ஒரு வழிபாட, ஒரு காரணமாக அந்த 2வது நாளுடைய சக்தியாக இருக்கு. இந்த நவராத்திரியுடைய 2வது நாளுக்கு வந்து இந்த பிரம்மச்சாரிணி தேவிக்கு செம்பருத்தி பூவை படைக்கலாம் சொல்லப்படுது. நம்ம கௌமாரிக்கு வெள்ளை நிறத்திலான முல்லை பூவை படைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சுண்டல் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒயிட் சன்னா, இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் போடலாம். புளியோதரை பிரசாதமாக போட்டு நைவேத்தியம் செய்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மன உறுதியும், இந்த ஒரு சுய கட்டுப்பாட்டையும், ஒரு விடாமுயற்சிக்கும் ஒரு இதா இருக்கக்கூடிய ஒரு தேவியாக இந்த பிரம்மச்சாரிணி தேவி அல்லது கௌமாரி தேவி இருக்காங்க. இந்த 2ஆம் நாளுக்கு உண்டான, நவராத்திரியுடைய 2ஆம் நாளுக்கு உண்டான சக்தி, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல், பெர்சிவியரன்ஸ், டிட்டர்மினேஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். நம்ம அந்த இதுல விடாமுயற்சியில இருக்கணும் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடியதுதான் இந்த நவராத்திரியினுடைய 2வது நாள். இதுதான் இந்த நவராத்திரியுடைய 2வது நாளுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.